சென்னை கோயம்பேடு மொத்த பழச்சந்தையில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், வணக்கம். நீங்க சொல்லுங்க, யார் தலைமையில இந்த சோதனை நடத்தப்பட்டது? எத்தனை கிலோ பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக பிரவீன், சென்னை கோயம்பேட்டில் மொத்தமாக பழங்களை பிற இடங்களில் வாங்கி விற்பனை செய்யக்கூடிய 1000 கடைகள் இயங்குகின்றன. இந்த கடைகளில் தற்பொழுது மாம்பழ சீசன் ஆனது துவங்கியுள்ளது. இந்த சீசன் ஆனது ஏப்ரல் மாதம் துவங்கி ஜூலை மாதம் முதல் வாரம் வரை இந்த சீசன் இருக்கும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி பிற பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய மாம்பழங்களை செயற்கையான கற்களை கொண்டு பழுக்க வைத்து அதனை விற்பனையில் ஈடுபடக்கூடிய வியாபாரிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் டாக்டர் கதிரவன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தற்பொழுது சென்னை கோயம்பேட்டில் சோதனை செய்து அங்கு செயற்கை முறையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள மாம்பழங்களை பறிமுதல் செய்து அளித்து வருகின்றனர். அவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் மேலும் கூடுதலாக தகவல் கேட்போம். சார், இன்னைக்கு நீங்க எத்தனை கடைகளில் அந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது? எத்தனை டன் மாம்பழங்கள் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது? இன்னைக்கு காலையில இருந்து ஒரு 60 ஷாப்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். அந்த 60 ஷாப்ஸ்ல ஒரு 40 ஷாப்ஸ்ல இந்த மாதிரி செயற்கையான முறையில பழுக்க வைக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல இருந்து மொத்தம் ஒரு 4 டன்ஸ் ஆஃப் மேங்கோஸ் சீஸ் பண்ணிருக்கோம். ஆர்டிபிஷியல் ரைப்பனிங் பண்ணியிருந்த மேங்கோஸ். இப்போ அந்த கடைகள் மீது ஏதாவது அபராதம் இருக்குதா, இல்ல அவங்க மீது ஏதாவது அந்த அவங்களோட கடையோட உரிமத்தை ரத்து செய்வதற்கு ஏதாவது நடவடிக்கை இருக்குதா? இப்போ நாங்க இந்த ஜாயிண்ட் ஆபரேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் கோயம்பேடு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட தான் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்க அந்த ஷாப்ஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கிற ஷாப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். We are writing to marketing committee to issue a show cause notice and further repeated offenders மேல லைசன்ஸ் கேன்சலேஷனுக்கும் நாங்க இப்ப எழுத போறோம். இந்த கால்சியம் கார்பேட் ஸ்டோன்ஸே ஸ்டோர் பண்ணிருந்தாங்க ஒரு 2-3 ஷாப் கீப்பர்ஸ். அதுல சாம்பிள்ஸ் லிஃப்ட் பண்ணிருக்கோம். பேஸ்ட் ஆன் த சாம்பிள் ரிப்போர்ட்ஸ் டெஃபினட்டா அவங்க மேல லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்க போறோம். இப்ப இந்த செயற்கையான முறையில பழுக்க வைக்கப்பட்டுள்ள இந்த மாம்பழங்களை எடுத்துக்கொண்டால் உடல் ரீதியாக குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு வரும் சார்? இது இந்த கால்சியம் கார்பேட் ஒரு இண்டஸ்ட்ரியல் கிரேட் கெமிக்கல். இது யூஸ் ஃபார் ஆர்க் வெல்டிங் பர்பஸ் பயன்படுத்துறாங்க. பட் இதை இவங்க இந்த செயற்கையா பழுக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கால்சியம் கார்பைட்ல லாட் ஆஃப் ஹெவி மெட்டல் இம்பியூரிட்டிஸ் இருக்கு. லெட் அந்த மாதிரி நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் இப்ப நம்ம மனிதன் உட்கொள்ளும் போது அந்த இம்பியூரிட்டிஸ்னால நிறைய நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வருது. இது கால்சியம் கார்பைட் இட் காசஸ் ஒரு சிவியர் இரிட்டன் கேஸ்ட்ரைட்டிஸ், வாமிட்டிங், டயரியா, இந்த மாதிரி நிறைய மைல்டர் எலிமெண்ட்ஸ்ல இட் கேன் ஈவன் லீட் டு கேன்சர். இப்போ இது எப்படி எளிதில் பொதுமக்களும் சிறு வியாபாரிகளும் பார்க்க முடியும்? இந்த மாதிரி செயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்பட்டது பழங்கிறத பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இது போன்ற வியாபாரிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வியாபாரிகளுக்கு நிறைய அவேர்னஸ் பாம்ப்ளெட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணிருக்கோம். அவங்களுக்கு மீட்டிங்ஸ் இப்போ கண்டக்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இதை பத்தின அவேர்னஸ் முதல்ல கொடுக்க போறோம். இந்த செயற்கையா பழுக்க வைக்கிறதுனால மனிதனுக்கு ஏற்படுற தீங்குகள் பற்றி எல்லாம் சொல்ல போறோம். மேலும் பொதுமக்கள் எப்படின்னா, நம்ம இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே சாப்பிடணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இப்ப பர்ச்சேஸ் ஒரு காய் மாதிரி வாங்கி நம்ம வீட்டுல பழுக்க வச்சு சாப்பிடுற அந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டோம்னா திஸ் வில் பி மச் பெட்டர். உடனடியா நம்ம சாப்பிடணுங்கிற எண்ணத்துல போறதுனாலதான் இந்த மாதிரி மிஸ்மேட்ச், இன்புட் அவுட்புட் மிஸ்மேட்ச் நிறைய இன்னைக்கு ஒரு 10 டன் பழம் வேணும்னா வியாபாரிகள் இந்த மாதிரி செயல்ல தான் ஈடுபடுறாங்க. சோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்மளும் கொஞ்சம் நம்மளுடைய மைண்ட் செட் மாத்திக்கிட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா இட் கேன் ஈஸிலி பி கண்ட்ரோல். நிச்சயமாக இப்போது செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட 4 டன் செயற்கை மாம்பழங்களை பறிமுதல் செய்யப்பட்டு அவற்றை அளிக்க தயார் நிலையில் உள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை கோயம்பேட்டிற்கு பிற பகுதிகளான கிருஷ்ணகிரி, அதை சுற்றியுள்ள பகுதிகள், அதே போல ஆந்திரா போன்ற பகுதியிலிருந்து மாம்பழங்கள் உற்பத்தி செய்து இங்கு கொண்டு விற்பனை செய்யப்படுகிறது. அந்த பகுதியில் தற்பொழுது விளைச்சல் குறைவாக இருப்பதன் காரணமாக வியாபாரிகள் இதுபோன்று செயற்கையான முறையில் பழுக்க வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள்.